ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா அதிகாரத்தை மையப்படுத்தும் முயற்சியா? ஒரே நாடு ஒரே தேர்தல் விவாதம் இப்போ நாடாளுமன்றத்தில் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. மசோதாவை தாக்கல் பண்ணிட்டாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது நாடு விடுதலை அடைந்த போது கிட்டத்தட்ட அப்போ தொடக்கத்தில் அது அமலில் இருந்துச்சு. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையானது 1951, 52, 1957, 1962, 1967 அப்படின்னு நம்முடைய நாட்டின் முதல் 4 மக்களவை தேர்தல்களில் நடைமுறையில் இருந்துச்சு. அப்புறம் மாநில அரசுகள் கலைப்பு, கட்சி தாவல் மூலம் ஆட்சி கவிழ்ப்பு, இந்த மாதிரியான பல்வேறு காரணங்களால் வெவ்வேறு காலகட்டங்களில் தேர்தல் நடைபெற்றது. கிட்டத்தட்ட எல்லா ஆண்டுகளிலுமே எங்கேயாவது ஒரு இடத்துல தேர்தல் நடைபெறுவது வாடிக்கையாக மாறிச்சு. அதோட பல்வேறு மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு கொண்டே இருந்ததால் 1967 ஆண்டுக்கு பிறகு ஒரே நாடு ஒரே தேர்தல் வலிமை பெறாத ஒன்றாக முடிவுக்கு வந்தது. அப்போ 1967 ஆண்டு லோக்சபா தேர்தலோட தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் நடந்துச்சு. அந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்று அறிஞர் அண்ணா முதலமைச்சரானார். 1969 பேரறிஞர் அண்ணா மறைவை தொடர்ந்து கருணாநிதி முதல்வராக பதவியேற்றார். 1971 ஆண்டு லோக்சபா தேர்தல் நடத்தும் போது தமிழ்நாடு சட்டசபைக்கு முன்கூட்டியே லோக்சபா தேர்தலோடு இணைந்து சட்டசபை தேர்தல் நடத்தப்பட்டது. ஒரே நாடு ஒரே தேர்தல் கொள்கை அளவில் இல்லாமல் போனாலும் 1971 ஆண்டு லோக்சபா தேர்தலோட பல்வேறு மாநிலங்களின் சட்டசபை தேர்தல்களும் நடைபெற்றது. 1983 ஆண்டு இந்திய தேர்தல் ஆணையம் தமது ஆண்டு அறிக்கையில் நாடு முழுவதும் லோக்சபா தேர்தலோட மாநிலங்களுக்கும் ஒரே நேரத்தில் சட்டசபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு பரிந்துரைத்திருந்தது. இதே போல 1999 ஆண்டு 2018 ஆண்டுகளில் சட்ட ஆணையமும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை நடைமுறைப்படுத்த பரிந்துரைத்தாங்க, ரெஃபர் பண்ணாங்க. 2015 ஆண்டு நாடாளுமன்றம் குழுவினுடைய 79வது அறிக்கை ஒரே நேரத்தில் 2 கட்டங்களாக தேர்தல் நடத்துவதற்கான வழிமுறைகளை பரிந்துரைத்தது. இந்த நிலையில் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அதன் அறிக்கையும் பெறப்பட்டது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை மொத்தம் 2 கட்டங்களாக செயல்படுத்தலாம். முதல் கட்டமாக பார்த்தோம்னா லோக்சபா அப்புறம் சட்டசபை தேர்தலை ஒரே நேரத்தில் நடத்தணும். 2வது கட்டம் என்னன்னு பார்த்தோன்னா பொது தேர்தல், அதாவது நாடாளுமன்ற தேர்தல் நடத்த 100 நாட்களுக்குள் உள்ளாட்சி தேர்தல்னா பஞ்சாயத்து மற்றும் நகராட்சிகள், இந்த தேர்தலை நடத்தணும் அப்படிங்கிறது தான். அதோட எல்லா தேர்தல்களுக்கும் பொதுவான வாக்காளர் பட்டியல் உருவாக்கப்படும். அதோட நாடு முழுவதும் விரிவான விவாதங்களுக்கு வழிவகுக்கணும். இது செயல்படுத்த ஒரு குழுவையும் அமைக்கணும் அப்படின்னு பரிந்துரைத்தது ராம்நாத் கோவிந்த் குழு. இந்த பரிந்துரைகளை கடந்த செப்டம்பர் மாதம் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவையும் ஏற்றுக்கொண்டது. ராம்நாத் கோவிந்தினுடைய பரிந்துரைப்பாடு நாட்டில் 3 மாத காலம் மட்டுமே தேர்தல் காலமாக இருக்கும். அதே சமயத்தில் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்திலோ நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டு ஆட்சி கவிழ்க்கப்பட்டாலோ புதிய தேர்தல் நடத்தலாம். இந்த புதிய தேர்தல் அப்படிங்கிறது அவையின் மீதமுள்ள பதவி காலத்துக்கு மட்டுமே பொருந்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்ததும் ஒரு முக்கிய அம்சமாக பார்க்கப்பட்டது. ஆனால் அதே சமயத்தில் பார்த்தோம்னா இதற்கு அரசியல் சட்டமே திருத்தப்படணும். அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இது. நாடாளுமன்றத்தின் 2 அவைகளுக்கான ஆயுட்காலம் குறித்த 83வது பிரிவு, குடியரசுத் தலைவர் மக்களவையை கலைப்பது தொடர்பான 85வது பிரிவு, மாநில சட்டமன்றங்களின் ஆயுட்காலம் தொடர்பான 172வது பிரிவு, மாநில சட்டமன்றங்களை கலைப்பது தொடர்பான 174வது பிரிவு, மாநிலங்களில் குடியரசு ஆட்சி தொடர்பான 356வது பிரிவு, இது எல்லாத்தையும் திருத்தணும். இதில் சில சிக்கலான கேள்விகளும் எழுந்திருக்கிறது. தேர்தல் முடிந்த பின் மாநில அரசு திடீர்னு கவிழ்ந்தால் என்ன ஆகும்? தேர்தல் முடிந்த பிறகு மத்திய அரசு கவிழ்ந்தால் என்ன ஆகும்? ஒரு சில மாநிலங்களில் மட்டுமே மெஜாரிட்டி கிடைக்காமல் போனால் என்ன ஆகும்? இப்போ சமீபத்தில் தேர்தல் நடந்த மாநிலங்களில் ஆட்சி நீட்டிக்கப்படுமா அல்லது கவிழ்க்கப்படுமா அப்படின்னு பல கேள்விகளும் பல சிக்கல்களும் இருக்கிறது. அதோட மக்களவையிலையும் மாநிலங்களவையிலையும் 3இல் 2 பங்கு பெரும்பான்மை இல்லாத பாஜகவில் அரசியல் சட்ட திருத்தங்களை எப்படி கொண்டு வர முடியும்? மக்களவையை பொறுத்தவரை 543 எம்பிக்களில் 3/2 பங்கு அதாவது
362 பேர். ஆனால் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு 292 எம்பிக்கள் ஆதரவு தான் இருக்குது. அதே போல் மாநிலங்களவை 3/2 பங்கு அப்படிங்கிறது 164. ஆனால் என்டிஏ கூட்டணிக்கு 112 எம்பிக்கள் தான் இருக்காங்க. அதனால் 2029 இந்த திட்டத்தை அமல்படுத்துவது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்துக்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பை பதிவு செய்துட்டு வராங்க. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடைமுறைக்கு ஒவ்வாத மக்களாட்சிக்கு எதிரான இந்த நடவடிக்கை மாநிலங்களின் குரலை அழித்துவிடும், கூட்டாட்சி தத்துவத்தை சிதைத்துவிடும், அரசின் ஆட்சி நிர்வாகத்துக்கு தடையினை ஏற்படுத்தும். இந்திய ஜனநாயகத்தின் மீதான இந்த தாக்குதலை நம் ஆற்றல் அனைத்தையும் ஒன்று திரட்டி எதிர்ப்போம் அப்படின்னு தெரிவித்திருக்காரு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது அதிகாரத்தை மையப்படுத்தவும் ஜனநாயகத்தை நசுக்கவும் செய்கின்ற ஒரு முயற்சி. இந்த கொடூரமான சட்டத்தை நாடாளுமன்றத்தில் எங்கள் எம்பிக்கள் கடுமையாக எதிர்ப்பாங்க. டெல்லியின் சர்வாதிகார செயல்களுக்கு மேற்கு வங்கம் ஒருபோதும் அடிபணியாது, அதாவது மத்திய அரசினுடைய செயல்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகளும் இந்த திட்டத்தை கடுமையாக எதிர்க்கிறாங்க. விளைவு என்ன அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இல்லாட்டி எதிர்க்கட்சியில் குற்றம் சாட்டுற மாதிரி ஒரு திசை திருப்புவதற்கான மடைமாற்றம் செயலா இது அப்படிங்கிற கேள்வியும் எழுது. அதானி விவகாரம் சூடுபிடித்திருக்கிறது, சம்பல் விவகாரம் சூடுபிடித்திருக்கிறது, மணிப்பூர் விவகாரம் சூடுபிடித்திருக்கிறது. விவசாயிகள் போராட்டம் ரொம்ப தீவிரமாக பரபரப்பான ஒரு நிகழ்வாக இருக்குது. இது எல்லாத்த பற்றியும் பேசாமல் இப்போ எல்லாருமே ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றி மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க இல்லையா? அப்போது இந்த முக்கியமான சம்பவங்களை திசை திருப்புவ மடை மாற்றுவதற்கான முயற்சி தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னும் பேசப்பட்டு வருது. ஏன்னா பாஜக மத்திய அரசுக்கு போதிய பெரும்பான்மை கிடையாது. இந்த சட்டத்தை நிறைவேற்ற, இந்த மசோதாவை சட்டமாக்குவதற்கு எந்தவித ஒரு முழுமையான பலமும் பாஜக கிட்ட இல்லை, உறுதியாக இல்லைங்கிறது ரொம்ப தெளிவாக கிளியராக இருக்குது. அப்படின்ற போது எதுக்காக தேவையில்லாமல் இது கொண்டு வராங்க, என்ன நோக்கத்துக்காக கொண்டு வராங்க, அப்போ இதை பற்றி எல்லாரும் பேசணும், மற்ற விஷயங்களை மறக்கணும்னு கொண்டு வராங்களா அப்படின்னு எதிர்க்கட்சிகளும் குற்றம் சாட்டுறாங்க.